நாமல் ராஜபக்சவின் கிறிஸ் நிறுவன வழக்கு தொடர்பாக இப்போது இந்தியாவிலிருந்து மிக முக்கியமான சாட்சியங்கள் இருவரை இலங்கை நீதிமன்றத்திற்கு கொண்டு வருவதற்கான வேலைகள் இடம்பெற்று வருவதாகவும் மிக விரைவிலே கிறிஸ் நிறுவன வழக்கிலே நாமல் ராஜபக்ச சிக்கலாம் என்ற தகவல்களும் தீவிரமாக பேசுபொருளாகி இருக்கின்றது. மேலும் விஜயதாச ராஜபக்சவுடைய மகன் கைது செய்யப்பட்டு எதிர்வருகின்ற 3ஆம் திகதி வரையிலே விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். கரக்கட்டாவை விடுவிக்கின்ற ஒப்பந்தத்திலே முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவுக்கும் சம்பந்தம் இருக்கின்றது என்ற ஒரு குரல் பதிவு வெளியாகி இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. மேலும் தெல்தனிய பகுதியிலே கண்டி தெல்தனிய பகுதியிலே காருக்குள்ளே மீட்கப்பட்ட பெண்ணின் சடலம் தொடர்பிலே மிக முக்கியமான சந்தேக நபர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் வைத்து அவர் வழங்கிய வாக்குமூலமும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். நாமல் ராஜபக்சவுடைய கிறிஸ் நிறுவன வழக்கு, குறிப்பாக இந்த கிறிஸ் நிறுவனத்திடமிருந்து ரக்பி விளையாட்டை ஊக்குவிக்கின்றோம், ரக்பி விளையாட்டை முன்னேற்ற போகின்றோம் என்ற அடிப்படையிலே நாமல் ராஜபக்ச 70 மில்லியன்கள் வரையிலே பெற்றிருக்கின்றாராம். நாமலுக்கு கிறிஸ் நிறுவனம் கொடுத்திருக்கின்றதாம். ஆனால் அந்த பணத்தை இந்த ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதற்கு தான் இவர்கள் பயன்படுத்தினார்களா என்றால் இல்லை, மாறாக அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களுக்காக பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற விடயம் வெளியாகி இருக்கின்றது. இதில் மிக முக்கியமான விடயம், இந்த பணம் ஏன் கொடுக்கப்பட்டது, இது லஞ்ச பணமா என்ற அடிப்படையில் பெரிய கேள்விகள் வந்து இப்போ கிறிஸ் நிறுவன வழக்கு தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. இதனுடைய மிக முக்கியமான சாட்சியங்கள் என்று சொல்லப்படுகின்ற 2 சந்தேக நபர்கள் இருக்கின்றார்களாம். அவர்களை நீதிமன்றத்திற்கு கொண்டு வரும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் இந்தியாவிலே இருப்பதனால் இலங்கையினுடைய நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்துவதிலே சிக்கல் நிலை ஏற்பட்டிருப்பதனால் இப்போது நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்படி, உடனடியாக அவர்களை நீதிமன்றத்திலே முன்னிலையாகுவதற்கான வேலைகளை செய்யும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் இப்போது நாமல் ராஜபக்சவுக்கு பெரும் தலையிடியே ஆரம்பித்திருக்கின்றது. நேற்றைய தினம் பாராளுமன்ற அமர்வின் போதும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உரையாற்றுகின்ற போது ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். இந்த கிறிஸ் நிறுவன வழக்கு சார்ந்தும் பல விடயங்கள் சார்ந்து, வாசிம் தாஜுதீன் கொலை வழக்கு சார்ந்து, லசந்த விக்ரமதுங்க கொலை வழக்கு என்று பலதரப்பட்ட விடயங்களை சொல்லியிருந்தார். அதற்கு இப்போது பதிலளித்திருக்கின்றார் நாமல் ராஜபக்ச. நாங்கள் ஒன்றும் ஓடி ஒளிபவர்கள் அல்ல, சட்ட நடவடிக்கையை நாங்கள் சட்டத்தை மதிக்கின்றவர்கள், சட்ட நடவடிக்கைக்கு நாங்களும் தயாராகி கொண்டிருக்கின்றோம் என்பதை தெரிவித்திருக்கின்றார். எனவே கிறிஸ் நிறுவன வழக்கிலே நாமல் சிக்கலாம் என்ற தகவல் பலகாலமாக இருந்து வருகின்றது. இப்போது அதனுடைய மிக முக்கியமான சாட்சியங்களை நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தும்படி உத்தரவு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்தியாவினுடைய கிறிஸ் நிறுவனத்திலிருந்து 2 பேர் வரப்போகின்றார்கள் சாட்சி சொல்வதற்கு என்பதுதான் மிக முக்கியமான விடயம். மேலும் நேற்று தீயாக பரவிய செய்தி என்று பார்க்கின்ற போது விஜயதாச ராஜபக்சவனுடைய மகன் ரஹித நிர்மல் ராஜபக்ச மற்றும் அவரோடு சேர்ந்து மேலும் 2 மிக முக்கியமான சந்தேக நபர்கள், அதிலே ஒருவர் இந்த சஜித் பிரேமதாசனுடைய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய கொரோனை பிரதேச அமைப்பாளர் என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்படுகின்ற போது எதிர்வருகின்ற மாதம் 3ஆம் திகதி வரையிலே விளக்கமறியலிலே வைக்கப்பட்டிருக்கின்றது. இதிலே ஏன் இதற்காக கைது செய்யப்பட்டார்கள் என்று பார்க்கின்ற போது விஜயதாச ராஜபக்ச நீதியமைச்சராக இருந்த காலம் என்றால் 2023ஆம் ஆண்டு காலப்பகுதி ஹரக்கட்டா கைது செய்யப்பட்டு சிறையிலே இருந்தார். அந்த ஹரக்கட்டாவை குறிப்பாக பூசா அதி உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையை வைத்திருக்கின்றார்கள். அவரை அந்த சிறையிலிருந்து இன்னும் ஒரு சாதாரண கைதிகள் சிறைக்கு மாற்றுவதற்கும், அவர் மரண தண்டனையிலிருந்து தப்பச் செய்வதற்கும், அவரை விசாரணையிலிருந்து தப்புவிப்பதற்குமாக இந்த பேரம் பேசப்பட்டிருக்கின்றது. ரஹித ராஜபக்ச, அதாவது முன்னாள் நீதியமைச்சராக இருந்த விஜயதாச ராஜபக்சவுடைய மகன் ரஹித ராஜபக்ச, இவர் சட்டத்தரணி ரஹித ராஜபக்ச மற்றும் சரித்த வசந்த அபயசிங்க என்று சொல்லப்படுகின்ற ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய இந்த கொரோனை பிரதேச அமைப்பாளருக்கும், அதோடு அருணஸ்ரீ சதுரங்க என்று சொல்லப்படுகின்ற சிவில் விமான போக்குவரத்துகள் அதிகார சபையினுடைய முன்னாள் பணிப்பாளராக இருந்து இந்த 3 பேருமே இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த 3 பேரும் தான் ஹரக்கட்டாவை வெளியே கொண்டு வருவதற்கான வேலைகளை செய்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு ஹரக்கட்டாவினுடைய மனைவியிடம் பேரம் பேசியிருக்கின்றார்கள். ஹரக்கட்டாவினுடைய மனைவியான மதுவந்தி இவர்களுக்கு பணம் கொடுக்க ஒப்புக்கொண்டிருக்கின்றார்களாம். இந்த ஒப்பந்தத்தின் போது இப்போது சிறையிலே இருக்கின்ற மிதிகம ருவான், அவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்றார். அந்த மிதிகம ருவானும் அந்த இடத்திலே இவர்களோடு ஒப்பந்தம் பேசி இருக்கின்றாராம். அதாவது இந்த கைது செய்யப்பட்டு இப்போது சிறையிலே இருக்கின்ற விஜயதாச ராஜபக்சனுடைய மகன் குழுவோடு இந்த ஹரக்கட்டாவுடைய மனைவி, துபாயிலே இருந்து கொண்டு ஹரக்கட்டாவுடைய மனைவி மதுவந்தி மற்றும் மிதிகம ருவான் ஆகியோர் இந்த மூவரோடும் பேரம் பேசி இருக்கின்றார்கள். இதற்காக இவர்கள் துபாய்க்கு சென்றிருக்கின்றார்களாம். இதற்காக பேரம் பேசப்பட்ட போது கிட்டத்தட்ட 50
500 மில்லியன்கள் வரையில், அதாவது 50 கோடி ரூபாய், 500 மில்லியன்கள் வரையிலே பேரம் பேசப்பட்டிருக்கிறது, இவர்களால் கேட்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 200 கோடி ரூபாய்கள் தருகின்றோம் என்று சொல்லப்பட்டு அதிலே முதற்கட்டமாக 12 கோடி ரூபாய்கள், அதாவது 120 மில்லியன் ரூபாய்கள் இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றதாம். இவை அத்தனையுமே பேரம் பேசப்படுகின்ற போது துபாய் நாட்டினுடைய பணமான டிர்ஹாமிலே தான் பேரம் பேசப்பட்டிருக்கின்றன. டிர்ஹாமிலே தான் பணம் கைமாற்றப்பட்டிருக்கிறதாம். இலங்கை ரூபாயிலே கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய் முதற் பணமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பணத்தை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் வேலையை ஆரம்பித்திருக்கின்றார்களாம். அதன் அடிப்படையிலே அதன் பின்னர் அந்த ஒப்பந்தமெல்லாம் முடிந்த பின்னர் 3 பேருமே ஒன்றாகத்தான் இலங்கைக்கு வந்திருக்கின்றார்கள் விமானத்தில் என்ற செய்தியும் பரவி இருக்கின்றது. இப்போது கிடைத்திருக்கின்ற தகவலின் அடிப்படையிலே விஜயதாச ராஜபக்சவும் இதிலே கலந்து கொண்டார் என்பதுதான் இப்போது இருக்கின்ற பெரும் அதிர்ச்சி தகவல். எனவே விஜயதாச ராஜபக்சவும் அந்த கலந்துரையாடலிலே கலந்து கொண்டிருக்கின்றாரா என்ற அடிப்படையிலே விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. காரணம், ஒரு குரல் பதிவு ஒன்று வெளியாகி இருக்கின்றதாம். இந்த குரல் பதிவிலே விஜயதாச ராஜபக்ச உட்பட முன்னாள் போலீஸ் மா அதிபராக இருந்து தேசப்பந்து தென்னக்கோன் என்று பலருடைய பெயர்கள் உச்சரிக்கப்பட்டிருக்கின்றன. இதில் விஜயதாச ராஜபக்சவும் இதில் ஈடுபட்டிருக்கின்றாரா என்ற அடிப்படையில் விசாரணைகள் தீவிரமடைந்து வருகின்ற போதுதான் பெரும் சிக்கல் நிலைகள் ஏற்பட்டிருக்கின்றது. நேற்றைய காணொலியிலே கூட சொல்லியிருந்தேன், இதிலே விஜயதாச ராஜபக்சவுடைய பெயர் மாத்திரம் உச்சரிக்கப்படவில்லை. இதற்கு முன்னர் ஹரக்கட்டா விடயத்திலே பேரம் பேசினார்கள் என்ற அடிப்படையிலே டிரான் அலஸ், முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர், அதுவும் ரணில் காலத்திலே முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த டிரான் அலஸினுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டிருந்தது. அதே முன்னாள் போலீஸ் மா அதிபரான தேசப்பந்து தென்னக்கோனுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டிருக்கின்றது. ஏன் இந்த விடயத்தை ஒருமுறை சிறைச்சாலையிலிருந்து நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு வெளியே வருகின்ற போது ஹரக்கட்டா ஊடகங்களுக்கு முன் ஒரு அதிர்ச்சி தகவலை தெரிவித்திருந்தார். நான் இந்த நிலையிலே இருக்கின்றேன் என்றால் இதற்கு காரணம், என்னை கொல்லப் போகின்றார்கள் இந்த டிரான் அலஸ் மற்றும் தேசப்பந்து தென்னக்கோன் ஆகியோர் தான் இதற்கு காரணம், என்னோடு பேரம் பேசினார்கள் என்ற அடிப்படையில் ஒரு பீதியை கிளப்பிவிட்டு அது மிக பெரும் பேசுபொருளாக சமூகத்திலே மாறி இருந்தது. கடந்த வருடம் இடம்பெற்றிருந்தது. இப்போது அந்த உண்மைகள் அதெல்லாம் உண்மைதான் என்ற அடிப்படையில் நிரூபிக்கின்ற வகையிலே ஒரு குரல் பதிவு ஒன்று வெளியாகி இருக்கின்றதாம். இந்த குரல் பதிவையும் ஆய்வுகளுக்காக நீதிமன்றம் கொடுத்திருக்கின்றது. இது உண்மையானதுதானா அல்லது போலியானதுதானா என்ற அடிப்படையில் ஆய்வுகளை அறிக்கை சமர்ப்பிக்கும்படி கூறப்பட்டிருக்கிறது. எனவே இந்த குரல் பதிவிலே விஜயதாச ராஜபக்சவுடைய பெயரும் உச்சரிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே விஜயதாச ராஜபக்சவுக்கும் இதற்குள்ளே தொடர்பு இருக்குமா? அதான் நீதி அமைச்சர், சும்மாவும் அல்ல, நீதி அமைச்சர், சிறைச்சாலைகள் விவகாரங்கள் அமைச்சராக இருந்தவர், அதோடு அரசியலமைப்பு சீர்திருத்த அமைச்சர் என்று 3 பதவி நிலைகளை வகித்து ஒரு மிக முக்கியமான உயரிய நிலையில் இருந்த இந்த நபருக்கு தான் இந்த சிக்கல் நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இதில் மிக முக்கியமான விடயம், இவர்களை பிணை வழங்க வேண்டும் இவர்களுக்கு என்ற அடிப்படையிலே இந்த ரஹித ராஜபக்ச தரப்பு நீதிமன்றத்திலே சொன்னபோது அதிலும் மிக முக்கியமாக அவர்கள் தரப்பிலே முன்வைக்கப்பட்ட விடயம், அப்பாவை பழிவாங்க பிள்ளைகளை அரசியல் பழிவாங்குகின்றார்கள் இந்த அரசாங்கம். குறிப்பாக விஜயதாச ராஜபக்ச இந்த அரசாங்கத்துக்கு எதிராக கருத்து தெரிவிக்கின்றாராம். இதனை பழிவாங்கத்தான், தந்தையை பழிவாங்கத்தான் மகனை கைது செய்கின்றார்கள். அத்தோடு இந்த சஜித் பிரேமதாசனுடைய கட்சி உறுப்பினர் என்று சொல்லப்படுகின்ற சரித அபயசிங்கவுக்கு நெஞ்சு வருத்தம் இருக்கின்றதாம். எனவே அவரை சிறையிலே வைத்திருக்க முடியாது, அவரை பிணை வழங்குங்கள், அதாவது ரணிலுக்கு சொன்ன அதே காரணம், நெஞ்சிலே அத்தனை ஓட்டை இத்தனை ஓட்டை மாரடைப்பென்றெல்லாம் சொல்லி இப்போது அவரை பிணையிலே எடுப்பதற்கு வேலை செய்திருக்கின்றார்கள். ஆனால் பிணை வழங்கப்படவில்லை, தகுந்த காரணங்கள் இல்லை, இது பிணை வழங்குவதற்கான தகுந்த காரணங்கள் இல்லை என்ற அடிப்படையிலே அவர்களை எதிர்வருகின்ற 3ஆம் தேதி வரையிலே விளக்கமறியலில் வைத்து விசாரிக்கும்படி உத்தரவு வழங்கப்பட்டிருக்கு. எனவே இவர்களை விசாரித்தால் பலர் மிக பெரும் புள்ளிகள் பல சிக்கலாம் என்பதுதான் இப்போது இருக்கின்ற விடயம். எனவே அதிலே ஒருவராக இந்த ரஹித ராஜபக்சனுடைய தந்தையான முன்னாள் நீதி அமைச்சரான விஜயதாச ராஜபக்சவும் சிக்கலாம் என்பது இருக்கின்ற தகவலாக இருக்கின்றது. மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது, இந்த கண்டி தெல்தனிய மருத்துவமனைக்கு அருகிலே ஒரு கார் ஒன்றிலிருந்து ஒரு மருத்துவர், பிசியோதெரப்பி மருத்துவர், பெண் மருத்துவருடைய சடலம் ஒன்று மீட்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக கடந்த 17ஆம் தேதி மீட்கப்பட்டது. இது தொடர்பாக பல அதிர்வலைகள் ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக இவருடைய காதலன் தான் இவரை கொலை செய்து ஒரு இடத்திலிருந்து, ஒரு தனியார் தங்குமிட விடுதியிலிருந்து அப்புறப்படுத்துகின்ற சிசிடிவி காணொலிகள்லாம் பதிவாகி பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது. அவர் கடந்த 24ஆம் தேதி யாழ்ப்பாணத்திற்கு வந்து கொண்டிருக்கின்ற போது, கண்டியிலிருந்து யாழ்ப்பாணம் வந்து கொண்டிருக்கின்ற போது அவருடைய மனைவி மற்றும் ஒரு பிள்ளையோடு ஒரு குழந்தையோடு கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மனைவி இஸ்லாமிய பெண்கள் அணிகின்ற இந்த ஃபர்தா போன்று அணிந்து வந்த போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த நபரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கைது செய்யப்பட்டவர்களிடம் விசாரணைகளை நடத்திய போதுதான் அவர்கள் இந்தியாவுக்கு தப்பியோட முயற்சித்தார்களா என்ற அடிப்படையில் விசாரணைகளை நடத்திய போதுதான், இல்லை, நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு தான் வந்திருந்தோம், பின்னர் யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியாவுக்கு சென்று பின்னர் எங்களுடைய இடமான குருநாகலுக்கு சென்று
மேலும் எங்களுடைய 2 பிள்ளைகள் இருக்கின்றது, அவர்களை சந்தித்து விட்டு சரணடைவுதான் எங்களுடைய திட்டம் என்பதை சொல்லியிருக்கின்றாராம். எனவே இதிலே பல விடயங்கள் வெளிவந்திருக்கின்றது. தாங்கள் அதாவது அந்த மருத்துவரை தாங்கள் கொல்லவில்லை என்று சொல்லியிருக்கின்றார்களாம். மாறாக தாங்கள் அந்த இடத்திற்கு செல்கின்ற போது அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். பயத்திலே தான் நாங்கள் காரிலே அந்த சடலத்தை ஏற்றிவிட்டு நாங்கள் இந்த கண்டி வைத்தியசாலைக்கு முன் நிறுத்தினோம் என்று சொல்லியிருக்கின்றார். தூக்கிட்டு தற்கொலை செய்திருந்தால் அவரை போலீஸ் நிலையத்திற்கு அறிவித்திருந்தாலே அந்த விடயம் சாதாரணமாக நிறைவடைந்திருக்கும். ஆனால் இவர்கள் இந்த விடயத்தை மறைப்பதற்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் உண்மையிலே கழுத்து நெரித்து அந்த பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்று இப்போது பிரேத பரிசோதனை அறிக்கைகள் வெளியாகி இருக்கின்றது. எனவே இவர்களால் தான் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்பது வெளியாகி இருக்கின்றது. அந்த காதலன் என்று சொல்லப்படுகின்ற கைது செய்யப்பட்ட நபர், யாழ்ப்பாணம் இடையிலே வருகின்ற போது சாவகச்சேரி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்ட நபர் குறிப்பாக ஏற்கனவே பல பெண்களை ஏமாற்றி இருக்கின்றாராம். இப்போது இருக்கின்ற மனைவியோடு சேர்ந்து மனைவியை தன்னுடைய சகோதரி என்று சொல்லிக்கொண்டு பல பெண்களிடம் பணம் பறிக்கின்ற வேலையை, வெளிநாடு அனுப்புகின்றோம் என்று பலதரப்பட்ட காரணங்களை காட்டி பணம் பறிக்கின்ற வேலையை செய்திருக்கின்றாராம். அந்த வேலையைத்தான் இந்த மருத்துவரிடமும், அதாவது பிசியோதெரபி மருத்துவரிடமும் அவர் செய்திருக்கின்றார் என்ற உண்மை வெளியாகி இருக்கின்றது. அதற்கு அவருடைய மனைவியும் உடந்தை. மனைவி தான் அந்த ஏமாற்றுக்காரனுடைய சகோதரி என்று சொல்லித்தான் ஏமாற்று வேலைகளை செய்து வந்திருக்கின்றார்கள். இப்போது அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறை அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடயம். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.